கிறிஸ்துவுக்குள் பிரியமான குர்லா மெதடிஸ்ட் தமிழ் திருச்சபை அங்கத்தினர்களே, 7வது மாதம் முதல் ஞாயிறு திருவிருந்து ஆராதனையில் அர்ப்பணிப்போடு கலந்து கொள்ள ஆயத்தமாக இருக்கின்ற உங்கள் அனைவரையும் திருச்சபையின் சார்பிலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சிகரமான ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றியை பலியாக ஏறெடுக்கிறோம். கடந்து போன 6 மாதங்கள் என்னுடைய வாழ்க்கையில் எப்போதுமானவராக இருந்தீர். 7வது மாதத்தில் அடியெடுத்து வைக்க அருள் புரிந்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த 7வது மாதத்தையும் எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களோடு இருக்க வேண்டுமாறு, உம்முடைய கரம் எங்களோடு இருக்க வேண்டுமாறு, உம்முடைய வழிநடத்தல் எங்களோடு இருக்க வேண்டுமாறு உம்மை நோக்கி கெஞ்சுகின்றோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையை முழுவதுமாக உம்முடைய கரத்தில் உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த ஆராதனையில் கலந்து கொள்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த ஆராதனையில் கலந்து கொள்வது ஆசீர்வாதமான ஒன்றாக அமைந்தது என்று சாட்சி பகர ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளில் 14வது பாடல், அநாதியான கர்த்தரே தெய்வீக ஆசனத்திலே வானங்களுக்கு மேலாய் நீர் மகிமையோடு இருக்கிறீர் என்ற பாடலை யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று பாடுவோம். கிறிஸ்து சபை பாமாலைகளில் 14வது பாடல்.
திருவிருந்து ஆராதனைக்காக யாவரும் ஆயத்தமாவோம். உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடே உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறனிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக பணிவாய் முழங்காற்படியிட்டு சர்வ பலமுள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். பொதுவான பாவ அறிக்கையை யாவரும் சேர்ந்து சொல்வோம். சர்வ பலமுள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, தேவரீருடைய நீதியுள்ள உக்கிர கோபாக்கினை எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியினாலும் உம்முடைய திவ்ய மகத்துவத்திற்கு விரோதமாய் அகங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். எங்களுக்கு இறங்கும், மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் எங்கள் குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுதும் உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கட்டளையிட்டருளும். ஆமேன். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தன்னிடத்திற்கு மனந்திருக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பு அருளி செய்வேன் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு இறங்கி எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் நின்று எங்களை விடுதலை ஆக்கி சகல நன்மையிலும் எங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி எங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்த்துக் கொள்வீராக. ஆமீன். தமிழத்தில் உண்மையாய் மனந்திரும்புகிற யாவருக்கும் நம்ம இரட்சகராகிய கிறிஸ்து திருவிழம் பெற்றுகிற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பரிசுத்த பவுல் சொல்லுகிறதையும் கேளுங்கள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. பரிசுத்த யோவான் சொல்லுகிறதையும் கேளுங்கள். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற கிறிஸ்து இயேசு நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. மாறி மாறி முறைமுறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 26. Responsive reading is taken from Psalm 26. சங்கீதம் 26. கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும். நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. கர்த்தாவே, என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும். என் உள்ளிந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறேன். வீணரோடே நான் உட்காரவில்லை, வஞ்சகரிடத்தில் நான் சேருவதில்லை. பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்க்கரோடே உட்காரேன். கர்த்தாவே, நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதற்காக நான் குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். என் ஆத்துமாவை பாவிகளோடும்
என் ஜீவனை இரத்த பிரியரோடும் கூட வாரிக்கொள்ளாதேயும். அவர்கள் கைகளிலே தீவினை இருக்கிறது, அவர்கள் வலதுகை பரிதானங்களால் நிறைந்திருக்கிறது. நானோ என் உத்தமத்திலே நடப்பேன், என்னை மீட்டு கொண்டு என் மேல் இரக்கமாயிரும். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது, சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். Let us all confess our faith through Apostle Creed. அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வதன் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை நாம் உறுதி செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனான நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியானவராலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருகிறார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த உலகளாவிய திருச்சபையையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. லார்ட்ஸ் பிரேயர், ஆண்டவர் கற்றுத்தந்த இறைவேண்டலை யாவரும் சேர்ந்து சொல்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்கள் வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். இன்றைய தியானத்திற்காக வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பாகம் மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. மைகா சாப்டர் 2 verses from 10 to 13. மீகா 2ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வரை. எழுந்திருந்து போங்கள், இது நீங்கள் இளைப்பாறும் இடம் அல்ல, இது தீட்டுப்பட்டது, இது உங்களை நாசப்படுத்தும். அந்த நாசம் மிகவும் கொடியதாய் இருக்கும். மனம் போகிற போக்கின்படி போய் அபத்தமானதை உரைக்கிற ஒருவன் திராட்சை ரசத்தையும் மதுபானத்தையும் குறித்து நான் உனக்கு பிரசங்கிப்பேன் என்றால் அவனே இந்த ஜனத்திற்கு ஏற்ற பிரசங்கியா இருப்பான். யாக்கோபின் ஜனங்களே, உங்கள் எல்லாரையும் நான் நிச்சயமாய் கூட்டுவேன். இஸ்ரவேலில் மீதியானவர்களை நிச்சயமாய் சேர்ப்பேன். போஸ்ராவின் ஆடுகளைப் போல் அவர்களை ஏக கூட்டமாக்குவேன். தன் தொழுவத்துக்குள்ளே சேர்ந்த மந்தைக்கு சமானமாய் ஜனத்திரளினாலே இரைச்சல் உண்டாகும்.
தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்னாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பாகம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றும் மூல காரணருமாகிய எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் கிருபையாக ஈவாக தந்த இந்த புதிய மாதத்திற்காக நன்றி. கடந்து போன 6 மாதங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே போதுமானவராக இருந்தீர். எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்தீர். ஆண்டவரே, நீர் ஈவாக தந்திருக்கின்ற இந்த புதிய மாதத்தையும் எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களோடு இருந்து செயல்படுவதை நாங்கள் அனுபவிக்க அருள் தாரும். கடந்த நாட்களில் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட தவறுகள், குற்றங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் இந்த வேளையில் உம்முடைய சன்னிதானத்தில் அறிக்கையிடுகிறோம். தயவாக இறங்கி எங்களை மன்னியும். உடைய குற்றங்களுக்கு ஏற்ற விதத்திலே நீர் எங்களை தண்டித்து விடாமல் உடைய தயவினாலே, உடைய இரக்கத்தினாலே, உடைய காருண்யத்தினாலே எங்களை தாங்கியறல வேண்டுமாறு உம்முடைய தூய்மையான இரத்தத்தை ஈசோப்பினாலே எங்கள் மீது தெளித்து எங்களை பரிசுத்தப்படுத்தும், தூய்மைப்படுத்தும். அனுதினமும் உம்மை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, நீர் உம்முடைய ஒரே குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி சிலுவை பாடுகளினாலே, சிலுவையில் அவர் செலுத்திய கிரயத்தினாலே எங்களுக்கு சம்பாதித்து கொடுத்த விலை மதிக்க முடியாத மீட்புக்காக, விடுதலைக்காக நன்றி ஆண்டவரே. அந்த இனிமையின் அனுபவத்தை நாங்கள் மாத்திரம் பெற்று அனுபவிக்காமல் இன்னும் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், சத்ருவாகிய சாத்தானின் கட்டுகளில் உழந்து கொண்டிருக்கிற மக்கள், அவர்களும் விடுதலையை பெற்று இனிமையின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக செயல்படுகின்ற செயல் வீரர்களாக எங்களை மாற்றியறல வேண்டுமாறு ஆண்டவரே உம்மை நோக்கி கெஞ்சுகின்றோம். என்னுடைய திருச்சபையின் அங்கங்கள் அனைவரையும் குடும்பம் குடும்பமாக உம்முடைய கரத்திலே, உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளையும் சந்தியும். ஒவ்வொரு குடும்பமும் வரும் நாட்களில் ஒவ்வொரு ஸ்தாபனங்களாக உருவாக்கப்பட ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளுக்காக இந்த வேளையில் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். இந்த சீதோஷ்ண நிலை மாற்றங்கள் உடைய சரீரங்களை பாதிக்காதபடி உடைய தூய்மையான இரத்த கோட்டைகளை அவர்களை மறைத்து காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய கல்வி வாழ்க்கையை பொறுப்பேற்றுக் கொள்ளும். கல்வியிலே காணப்படுகின்ற தடைகளை அப்புறப்படுத்தும். சிறு பிராயத்திலே பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ள பிள்ளைகளாக மாற ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். வாலிப பிள்ளைகளுக்காக நோக்கி பார்க்கின்றோம். வாலிப பருவத்திலே சிருஷ்டிகராகிய உம்மை நினைவு கூறத்தக்கதாக, வாலிப நாட்களிலே சிருஷ்டிகராகிய உம்முடைய பாதப்படியிலே தங்களுடைய வாலிபத்தை, வாலிப நாட்களை அர்ப்பணிக்கத்தக்கதாக அதன் மூலமாக நீர் வைத்திருக்கிற பரம ஆசீர்வாதங்களை இம்மையிலும் மறுமையிலும் அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் வரும் நாட்களில் என்னுடைய திருச்சபையின் தூண்களாக, உத்திரங்களாக, திருச்சபையின் எதிர்காலம் ஆண்டவரே அவர்கள் மூலமாக தொடர ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். சுகவினர்களுக்காக, பலவினர்களுக்காக, வயோதிபர்களுக்காக, முதியோர்களுக்காக பரிகாரத்தை நாடி பரிகாரியாகி நோக்கி பார்க்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பரிகாரத்தை கட்டளையிடும். கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து தேவ சந்நிதியிலே, சீயோனிலே வந்து காணப்படுவார்கள் என்ற வாக்கை ஆண்டவருடைய வாழ்க்கையை நிறைவேற்றி கொடும். ஆண்டவரே, இந்திய தேசத்தில் நடைபெறுகின்ற ஊழியங்களுக்காக, இந்திய தேசத்தில் உம்முடைய பணியை செய்து கொண்டிருக்கின்ற ஸ்தாபனங்களுக்காக ஆண்டவரே இந்த வேளையில் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். உற்சாகமான ஆவியர்கள் மீது பொழிந்து
உம்முடைய பணியை துரிதப்படுத்தும். காணப்படுகின்ற தடைகளை அப்புறப்படுத்தும். நம்முடைய திருச்சபையின் மூலமாக தாங்கப்படுகின்ற மிஷனரிகளுக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய குடும்பத்தின் தேவைகளை சந்தியும். என்னுடைய திருச்சபையின் மூலமாக, திருச்சபையின் அங்கங்கள் மூலமாக தாங்கப்படுகின்ற ஆதரவற்ற பிள்ளைகளுக்காக, நம்முடைய எதிர்காலங்களுக்காக ஆண்டவரே, இந்திய தேசத்தில் கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்காக இந்த வேளையில் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். பரிகாரத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. இந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற விவசாய பெருங்குடி மக்களுக்காக ஆண்டவரே, அவருடைய தேவைகளை சந்தியும். வியாபார பெருங்குடி மக்களுக்காக ஆண்டவரே, அவருடைய தேவைகளை சந்தியும். தின கூலிகளுக்காக ஆண்டவரே, அவருடைய தேவைகளை சந்தியும். பாமர மக்களுக்காக உடைய தேவைகளை சந்தியும். ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்திய தேசத்தின் பொருளாதாரத்தை ஆண்டவர் சீர் செய்யும். இந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற திருச்சபைகளின் பொருளாதாரத்தை ஆண்டவர் செப்பனிடும். ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸை இந்திய தேசத்திலிருந்து நீர் அப்புறப்படுத்தி அருள வேண்டுமாறு, இந்த கொரோனா வைரஸை நீர் செயல் இழக்க செய்தருள வேண்டுமாறு அதன் மூலமாக ஆண்டவரே, இந்திய தேசத்தில் தடைபட்டிருக்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் விடுதலையை பெற்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். ஆண்டவரே, இந்த நாட்களில் அர்ப்பணிப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, தூய்மை பணியாளர்களுக்காக, காவல்துறையினருக்காக, சமூக சேவகர்களுக்காக, அரசு பணியாளர்களுக்காக, அரசு எந்திரங்களுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். பலப்படுத்தும் ஆண்டவரே, வல்லமையின் பாத்திரங்களாக எடுத்து பயன்படுத்தும். பாதுகாவலை கட்டளையிடும். தேவைகளை சந்தியும். ஆண்டவரே, இந்த நாளில் இந்த விதமாக எங்கெங்கெல்லாம் ஆராதனை நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும், அங்கெல்லாம் உம்முடைய ஆளுகை இருக்கட்டும். உம்முடைய ஆராதனையில் கலந்து கொள்கின்ற பிள்ளைகள் மெய்யாகவே இந்த நாள் என்னுடைய வாழ்க்கையில் மன மகிழ்ச்சியின் நாளாக அமைந்தது என்று சாட்சி பகர ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதுமாக மீண்டும் உம்முடைய கரத்தில் உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்பேற்றுக்கொள்ளும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். அறிவிப்புகள். கடந்த வாரத்திலே FMBB ஸ்தாபனத்தின் மூலமாக பம்பாயில் நடைபெற்ற குயிஸ் காம்படிஷனிலே நம்முடைய வாலிப பிள்ளைகள் கலந்து கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கின்றார்கள். அதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் திருச்சபையின் சார்பிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கலந்து கொண்டவர்கள் ஸ்னேகா பால்ராஜ், வில்கின்சன் பால்ராஜ், ஜோனிட்டா சேகர், ஷெர்வின் சேகர், கிறிஸ்டினா குணசேகர், ஏஞ்சல் ஞானப்பிரகாசம், பீனா மணி. கோஆர்டினேட்டராக சகோதரர் ராகேஷ் மனோகரன் பொறுப்பேற்று சிறப்பாக நடத்தி கொடுத்திருக்கின்றார்கள். இதிலே நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளில் ஸ்னேகா பால்ராஜ் முதல் பரிசை பெற்று வந்திருக்கின்றார்கள். 3வது பரிசை வில்கின்சன் பால்ராஜ் பெற்று வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய பிள்ளைகள் இந்த விதமான புரோகிராம்களை கலந்து கொள்ளத்தக்கதாக பெற்றோர் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த தினங்களை நினைவு கூற இருக்கிற நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளுடைய பெயர்களை வாசிக்கின்றேன். 7ஆம் தேதி மிஸ்டர் வில்சன் தேவதாஸ், 11ஆம் தேதி மிஸ்ஸஸ் பிளஸ்ஸி அருள் கிறிஸ்டோபர். இம்மட்டும் கரம் பிடித்து வழிநடத்தி ஆண்டவர் புதிய ஆண்டிலும் புதிய நன்மைகளினால், கிருபைகளினால், ஆசீர்வாதங்களினால் இவர்கள் கரங்களை பற்றி வழி நடத்துவாராக. புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்க ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகளுக்காக கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இரவினை நோக்கி பார்ப்போம்.
எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் காலத்தை நீட்டிக் கொடுப்பதற்காக நன்றி. புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்க ஆயத்தப்பட்ட பிள்ளைகளுடைய ஆயத்தங்களை ஆசீர்வதித்துக் கொடும். அவர்கள் அடியெடுத்து வைக்க இருக்கிற புதிய ஆண்டு ஆசீர்வாதமான ஆண்டாக, தேவைகள் சந்திக்கப்படுகின்ற ஆண்டாக, தடைகள் அப்புறப்படுத்தப்படுகின்ற ஆண்டாக, மகிழ்ந்து களிகூறுகின்ற அனுபவங்கள் பலவற்றை பெற்று அனுபவிக்கின்ற ஆண்டாக புதிய ஆண்டை அவர்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடும். இதே போல அநேக பிறந்த தினங்களை இந்த உலக வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகள் காண கண்டு உமக்கு தோத்திர பலிகளை ஏறெடுக்க அருள் தாரும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். திருச்சபைக்கு காணிக்கை, தோத்திர காணிக்கை, சுய வெறுப்பு காணிக்கை, ஏல பாக்கிகள், திருச்சபைக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை திருச்சபையின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதற்குரிய விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் மேலும் விவரங்கள் தேவையாக இருக்குமேயானால் நம்முடைய திருச்சபையின் பொருளாளர் சகோதரர் பி. சேகர் அவர்களை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு தகுந்த ஆலோசனையை பெற்றுக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நாளிலே நம் மத்தியில் சகோதரர் செல்சன் சாமுவேல் குடும்பத்தினர் ஒரு சிறப்பு பாடலை பாட இருக்கின்றார்கள். அவர்களை திருச்சபையின் சார்பில், உங்கள் சார்பில், என்னுடைய சார்பில் வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் அவர்களை வல்லமையின் பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துவாராக. வரவேலும் எனதரசே, வந்தே
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலே நாம் ஆண்டுடைய வார்த்தையை சிந்திப்பதற்கு முன்னதாக கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இறைவனை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சிகரமான ஆராதனை வேளையிலே மகிழ்ச்சியோடு ஆராதிக்க எங்களுக்கு தந்த வாய்ப்பிற்காக நன்றி. இந்த வேளையில் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை சிந்திக்க தியானிக்க அவைகளை உட்கொள்ள ஆயத்தப்படுகின்றோம். செய்தியை கொடுக்க இருக்கிற அடியனை உம்முடைய கரத்தில் உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அடியன் மூலமாக என்னோடு எங்களோடு நீர் பேசும் இடைபடும் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமேன். அருமையான சகோதரர் செல்சன் சாமுவேல் அவர்கள் குடும்பமாக ஒரு சிறப்பு பாடலை பாடி இந்த ஆராதனை சிறப்பித்தார்கள். அவர்களுக்கு திருச்சபையின் சார்பிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாள் நாம் சிந்திக்க தியானிக்க நான் தெரிந்து கொண்ட திருமறை பகுதி மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மைக்கா chapter 2 verse 13. மீகா 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். He who opens the breach goes up before them. They break through and pass the gate. Going out by it, the king passes on before them, the Lord at their head. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். He who opens the breach goes up before them. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர். மீகா 2ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கின்ற பொழுது தீர்க்கன் மீகாவின் மூலமாக ஆண்டவர் இந்த வாக்கை இஸ்ரவேல் மக்களுக்கு, யூதகுல மக்களுக்கு அங்கே குறிப்பிடுவதை நாம் பார்க்கலாம். முதல் அதிகாரத்தை பார்க்கின்ற பொழுது அங்கே சாலமோனுக்கு பிறகு இஸ்ரவேலை அரசாண்டவர்கள் யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்னும் யூதா ராஜாக்களுடைய நாட்களில் மொரேசா ஊரானாகிய மீகாவுக்கு உண்டானதும் அவன் சமாரியாவுக்கும் எருசலேமுக்கும் விரோதமாக தரிசித்ததுமான கர்த்தருடைய வார்த்தை, சகல ஜனங்களே கேளுங்கள் என்று அவர் அங்கே ஆரம்பிக்கின்றார். எருசலேமில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற யூதகுல மக்களுக்காகவும் சமாரியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புறையின மக்களுக்காகவும் அங்கே
அவர் தீர்க்க தரிசனம் உரைப்பதை பார்க்கின்றோம். இங்கே அந்த பகுதிகளை நாம் பார்க்கின்ற பொழுது முதல் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் முழுவதையும் வாசித்து பார்க்கின்ற பொழுது எருசலேமில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களும் சரி, சமாரியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களும் சரி, உயர்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரை, கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை அனைவரும் தவறு செய்கின்றவர்களாக, பாவம் செய்கிறவர்களாக, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களாக அங்கே நாம் பார்க்கின்றோம். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். அக்கிரமத்தை யோசித்து தங்கள் படுக்கைகளின் மேல் பொல்லாப்பு செய்ய எத்தனம் பண்ணி தங்கள் கையில் வல்லமை இருக்கிறபடியினால் விடியற்காலம் ஆகிற போது அதை நடப்பித்து இரவு தூங்குகின்ற பொழுது அவர்கள் நாளைய தினம் யாருக்கு எதிராக செய்வது, யாருக்கு எதிராக குழி தோண்டுவது, யாரை குழியில் புதைப்பது என்று அவர்கள் பிறருக்கு எதிராக யோசித்து கொண்டே தூங்குகின்றார்கள். அப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவர் தன்னுடைய ஜனமாகி இஸ்ரவேலை மீட்கத்தக்கதாக, அவர்களுக்கு விடுதலையை கொடுக்கத்தக்கதாக, தன்னுடைய ஜனமாக ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலையை கொடுத்து வனாந்திர பாதையிலே 40 ஆண்டுகள் அவர்களை நடத்தி பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்திற்குள்ளே அவர்களை பிரவேசிக்கத்தக்கதாக வழி நடத்துகின்றார். கானான் தேசத்திற்குள்ளே பிரவேசித்த அவர்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் எல்லாவற்றையும் விளக்கமாக அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். ஆனால் அங்கே அவர்கள் தாவீது அரசனுக்கு பின், சாலமோன் அரசனுக்கு பின் வருகின்ற அரசர்கள் முதல் அவர்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த 3 அரசர்கள் பணியாற்றிய நாட்களிலே மீகா அங்கே அவர்களுக்கு எதிராக தீர்க்க தரிசனம் உரைக்கின்றார். அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கின்றார். ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருவதற்கு சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்னதாக, கிமு கிறிஸ்துவுக்கு முன் 700 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த தீர்க்க தரிசனம் அங்கே உரைக்கப்படுகிறது. தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது. ஆண்டவர் 700 ஆண்டுகளுக்கு பின், இந்த தீர்க்க தரிசனம் உரைத்ததுக்கு பிறகு 700 ஆண்டுகளுக்கு பின் ஆண்டவர் இந்த உலகத்திலே மனிதனாக அவதரிக்கின்றார். மிக அருமையாக இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கின்றார். அவர் என்ன சொல்கின்றார்? தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகின்றார். தடைகள், இங்கே ஆங்கிலத்திலே நாம் பார்க்கின்றோம், தடைகளுக்கு பிரீச் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்தில். தமிழிலே தடைகள், ஆங்கிலத்திலே பிரீச் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரீச் என்றால் அதற்குரிய விளக்கம் a break, a gap, ஒரு பிளவு, ஒரு கேப், அதை அங்கே பார்க்கின்றோம். இந்த உலக வாழ்க்கையிலே பிரீச் எங்கெல்லாம் காணப்படுகிறது? சோசியல் பிரீச், சமுதாய தடை; எக்கனாமிக்கல் பிரீச், பொருளாதார தடை; பொலிட்டிக்கல் பிரீச், அரசியல் தடை; பிசிக்கல் பிரீச், சரீர தடை; மென்டல் பிரீச், மன ரீதியான தடை; ஸ்பிரிச்சுவல் பிரீச், ஆவிக்குரிய தடை; சோசியல் பிரீச், சமுதாய தடை. இன்று நாம் பார்க்கின்றோம், சமுதாயத்திலே நாம் சுதந்திரமாக நடந்து செல்ல முடியவில்லை. 5 பேருக்கு மேல் அங்கே செல்ல முடியாது. ஒரு திருமண ஆராதனை என்றால் 50 பேருக்கு மேல் அங்கே கலந்து கொள்ள முடியாது. அடக்க ஆராதனை என்றால் 50 பேருக்கு மேல் அங்கே கலந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட சமுதாய தடையை இன்று நாம் காணக்கூடியவர்களாக இருக்கின்றோம். எக்கனாமிக்கல் பிரீச், பொருளாதார தடை. இன்று பொருளாதாரத்திலே நாம் பின்தங்கி கொண்டிருக்கின்றோம். இந்திய தேசம் மாத்திரமல்ல, அகில உலகமே பின்தங்கிய நிலை, பொருளாதாரத்திலே வீழ்ச்சியை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். பொலிட்டிக்கல் பிரீச், அரசியல் தடை. இன்று அரசியலை நாம் பார்ப்போமானால் அங்கே வெற்றிடத்தை நாம் காண்கின்றோம், ஒரு பிளவை காண்கின்றோம். அரசியலிலே நாம் அங்கே ஒரு தடையை காணக்கூடியவர்களாக இருக்கின்றோம். பிசிக்கல் பிரீச், சரீர தடை. சரீர பிரகாரமாக நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய சரீரத்திலே பலவிதமான சுகவீனங்கள், பலவிதமான நோய்கள், இவைகளின் மூலமாக நாம் தடைகளை காணக்கூடியவர்களாக இருக்கின்றோம். மென்டல் பிரீச், மன ரீதியான தடை. மன ரீதியாக பலவிதமான தடைகளை
நாம் காணக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆகவே மனுக்குலமே சோர்ந்து போய் அமைதலாக அமர்ந்திருக்கிறதை நாம் காணக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இறுதியாக ஸ்பிரிச்சுவல் பிரீச், ஆவிக்குரிய தடை. ஆலயத்திற்கு செல்ல முடியவில்லை, சுதந்திரமாக ஆராதிக்க முடியவில்லை, சுதந்திரமாக உபவாச கூடுகையை நடத்த முடியவில்லை, சுதந்திரமாக முழு இரவு விழிப்பு ஜெபத்தை ஆராதிக்க முடியவில்லை. ஆவிக்குரிய தடை. இவ்வளவு தடைகளை நாம் இன்று காணக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இந்த தடை எதற்காக, இந்த தடை யார் மூலமாக என்று நாம் பார்ப்போமேயானால், ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு தடை விதிப்பது யார்? ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தடை விதிப்பது யார்? ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு தடை விதிப்பது யார்? ஆண்டுடைய பிள்ளைகள் யார்? யோவான் 1:12, யோவான் 1:12, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொள்கின்ற அனைவரும் அவருடைய பிள்ளைகள். அவருடைய பிள்ளைகளுக்கு தடை விதிப்பது யார்? இரண்டாவதாக, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தடை விதிப்பது யார்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்கின்றார். பவுலும் சீலாவும் அங்கே சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இரவு வேளையிலே அவர்கள் பாடி ஆண்டவரை துதிக்கின்றார்கள். அப்பொழுது அங்கே அவருடைய கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது, கதவுகள் திறக்கின்றது. அங்கே காவல்காரன் பதறுகின்றான். பவுல் குறிப்பிடுகிறார், நீ உனக்கு ஒன்றும் கேடு செய்து விடாதே, நாங்கள் இங்குதான் இருக்கிறோம். அவர்களை கண்டவுடன் அந்த காவல் கூடத்தின் தலைவன் அவருடைய பாதத்திலே வீழ்கின்றான். ஆண்டவன்மாரே, நான் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் சொல்கின்றார்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். விசுவாசம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் ரட்சிப்பு. ஆம், நம்முடைய ஆராதனைகளிலே நாம் கிரமமாக ஒவ்வொரு நாளும் அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்கிறோம். எதற்காக? நாம் அவருடைய பிள்ளைகளாவதற்கு, அவரால் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக. விசுவாசத்தினாலே அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆம், ஆண்டுடைய பிள்ளைகள், நாம் அனைவரும் ஆண்டுடைய பிள்ளைகள், நாம் அனைவரும் ரட்சிக்கப்பட்டவர்கள். ஆகவே நாம் ஆராதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நமக்கு இந்த தடையை விதிப்பது யார்? ஒருவேளை உலக பிரகாரமாக நாம் யாரிடத்திலும் போய் இந்த தடை உன்னுடைய வாழ்க்கையிலே ஏன் என்று கேட்போமேயானால் அவர்கள் உடனே சொல்லிவிடுவார்கள், சத்ருவாகிய சாத்தான் இந்த தடையை விதித்திருக்கிறான், சாத்தான் இந்த தடையை விதித்திருக்கிறான் என்று சொல்வார்கள். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அப்படி சொல்ல நமக்கு உரிமை இல்லை. நாம் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியானால் இந்த தடைகளை விதிப்பது யார்? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக, ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்களுக்கு எதிராக இந்த தடைகளை விதிப்பது யார் என்று நாம் பார்ப்போமேயானால், திருமறையிலே நாம் பார்ப்போமேயானால், ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இப்பொழுது தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். This is what they begin to do. Now nothing that they propose to do will be withheld from them. இப்பொழுது தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். அங்கே யோனாவின் சந்ததி பெருகி வருகின்றார்கள். அவர் ஒரே கூட்டமாக இருக்கின்றார்கள், ஒரே மொழி பேசுகின்றார்கள், ஏக சிந்தையோடு ஒரு கோபுரத்தை கட்ட, பாபேல் கோபுரத்தை கட்ட அங்கே முயற்சி செய்கின்றார்கள். அந்த சூழ்நிலையிலே ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலே நாம் பார்ப்போமேயானால், 1 முதல் 9 வசனங்களை வாசித்து பார்ப்போமேயானால், அங்கே ஆண்டவர் இறங்கி வருகிறார். மனுக்குலம் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்ப்போம் என்று சொல்லி அங்கே இறங்கி வருகிறார்கள். அவர்கள் நாம் போய் பார்ப்போம் என்று சொல்லி அங்கே
ஆண்டவர் இறங்கி வருகின்றார். அவர் வந்து அங்கே பார்க்கின்றார். அவர்கள் ஒரே மனதோடு ஏக சிந்தையோடு ஒற்றுமையாக அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அருமையாக செங்கலை அறுக்கின்றார்கள், அதை சுடுகின்றார்கள். சாந்துக்கு பதிலாக கீலை உபயோகிக்கின்றார்கள். அவ்வளவு தூரம் அவர்கள் அறிவு பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆண்டவர் அங்கே சொல்கின்றார், இவர்களை நாம் தாறுமாறாக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே அவர்களுக்கு அதை கட்டுவதற்கு தடை விதிக்கப்படுகிறது. அதன் மூலமாக பல மொழிகள் தேசத்திலே தோன்றுகின்றது. தடையை விதிப்பது ஆண்டவர், தன்னுடைய பிள்ளைகளுக்கு எதிராக தடையை விதிப்பது ஆண்டவர் என்பதை நாம் இங்கே இந்த பாபேல் கோபுரத்தை ஆண்டவர் அங்கு செயல்பட்டதின் மூலமாக அங்கே நாம் காணக்கூடியவர்களாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எதிராக சத்ருவாகிய சாத்தான் செயல்பட அவர் அனுமதிப்பதில்லை. ஆனால் அவன் வந்து அனுமதியை கேட்கின்ற பொழுது அவர் அனுமதிக்கக்கூடியவராக இருக்கிறார். அதைதான் பக்தன் யோபுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். யோபு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு. The Lord said to Satan, behold, he is in your hand only, spare his life. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு. ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற பொழுது அங்கே சாத்தான் வருகின்றான். ஆண்டவர் அவனிடத்திலே கேட்கின்றார், பக்தன் யோபுவை பார்த்தாயோ? சாத்தான் ஆண்டவர்களே சொல்கிறான், நீர் அவனுக்கு வேலி அடைத்திருக்கிறீர், பாதுகாவலை கொடுக்கின்றீர், ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றீர், எல்லாம் நிறைவாக பெற்றிருக்கின்ற அவன் எப்படி உண்மையை மறுதலிப்பான்? நீர் அவனை என்னுடைய கரத்தில் கொடும், நான் அவனுடைய வாழ்க்கையை செயல்படுகிறேன், அதன் பிறகு அவன் உண்மை மகிமைப்படுத்துகின்றாரா என்று பார்ப்போம். ஆண்டவர் அனுமதியை கொடுக்கின்றார். அவனை உன்னுடைய கரத்தில் தருகின்றேன், அவனுடைய ஜீவனை மாத்திரம் எடுப்பதற்கு உனக்கு உரிமை இல்லை. அங்கே சாத்தான் அவனுடைய வாழ்க்கையிலே செயல்படுவதை நான் பார்க்கின்றோம். பக்திமான் யோபு, செல்வந்தன் சீமான் யோபு எல்லாவற்றையும் இழந்து போகின்றான், எல்லாவற்றையும் இழந்து போகின்றான். ஆனால் அவனுடைய சாட்சி அவன் காத்துக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். ஏனென்றால் இந்த தடைகள் யார் மூலமாக தனக்கு வந்தது என்பதை அவன் தெளிவாக அறிந்திருக்கிறான். ஆகவே அவன் சாட்சி பகர்கின்றான். யோபு 11:10, அவரை தடை பண்ணுபவன் யார்? Who can turn him back? அவரை தடை பண்ணுபவன் யார் என்று யோபு 11:10 குறிப்பிடுகின்றார். அதே யோபு 42:2 தேவரீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். I know that you can do all things and that no purpose of yours can be thwarted. தேவரீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று பக்தன் யோபு சாட்சி பகர்கின்றான். தடை விதிப்பவர் ஆண்டவர். அந்த தடையை விதிக்க சாத்தானுக்கு அனுமதியை கொடுப்பவர் ஆண்டவர் என்பதை நாம் இங்கே தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். இங்கு தடை, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இங்கே பக்தன் மீகா அருமையாக குறிப்பிடுகின்றார். அவர்களுக்கு எல்லாம் தடை, எல்லா விதங்களிலும் தடை. ஏதேன் தோட்டத்தின் வாழ்க்கை, அந்த இனிமையின் வாழ்க்கை இழந்து போன மனுக்குலம், ஆண்டவருக்கும் மனுக்குலத்திற்கும் இடையிலே ஒரு பெரிய பிளவாக, ஒரு பெரிய கேப்பாக அங்கே காணப்படக்கூடியதாக இருக்கிறது. அதை தான் இங்கே மீகா குறிப்பிடுகின்றான். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் யார்? மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவர் தெளிவாக குறிப்பிடுகிறார். எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார், அவருடைய
புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. எப்பிரத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். ஆளப்போகிறவர் உன்னிலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். ஆளப்போகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அங்கே மீகா தெளிவாக குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். தடையை நீக்கப்படுகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை அங்கே மீகா தெளிவாக குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். இன்று உலகத்திலே நாம் பார்ப்போமேயானால் ஜனவரி 1ஆம் தேதி வருடத்தின் முதல் நாள் திருமண்டலங்களின் மூலமாக நமக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் முதல் நாளிலே திருச்சபைகள் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கின்றது. எல்லாம் ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களாக இருக்கிறது. நாம் அந்த வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையிலே சுதந்திரித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? இங்கே மீகாவின் மூலமாக கூறப்பட்ட வாக்கு நிறைவேறியது. அது நிறைவேறி 2000 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்னும் அந்த பிரீச், அந்த தடை இன்னும் உலகத்திலே காணப்படக்கூடியதாக இருக்கிறது. நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒருவேளை உலக பிரகாரமாக நாம் பார்ப்போமேயானால் பாரத பிரதமர் ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை 11 மணிக்கு வானொலியிலே அவர் மக்களுக்காக உரையாற்றக்கூடியவராக இருக்கிறார். அந்த உரைக்கு அவர்கள் கொடுத்திருக்கின்ற பெயர் மன் கி பாத், மனதின் குரல். மன் கி பாத், மனதின் குரல். கடந்த 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 11 மணிக்கு அவர்கள் வானொலியிலே கொடுத்த செய்தியை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அந்த செய்தியிலே பார்க்கின்ற பொழுது ஆச்சரியமாக இருந்தது. அவர்கள் குறிப்பிட்டார்கள், 6 மாதங்கள் 2020ஆம் ஆண்டு நாம் துவக்கினோம். துவக்கிய பொழுதே மிகுந்த எதிர்பார்ப்போடு துவக்கினோம். 6 மாதங்கள் முடிந்து விட்டது, ஒன்றும் நடைபெறவில்லை, எல்லாம் தடை. 7வது மாதத்தில் நாம் அடியெடுத்து வைக்க இருக்கின்றோம். நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள். நீங்கள் அனைவரும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள். நீங்கள் ஒற்றுமையாக என்னை பின்பற்றுங்கள். பெரிய காரியங்களை நாம் செய்ய முடியும், நம்பிக்கையோடு இருங்கள் என்று 3 காரியங்களை அவர் குறிப்பிட்டார். 3 காரியங்களை அவர் குறிப்பிட்டார். ஒன்று, இந்தியா எப்பொழுதும் தனக்கான பிரச்சனைகளை தனக்கான வாய்ப்புகளாக மாற்றிக்கொள்ளும். தனக்கு நடைபெறும் பாதகங்கள் எல்லாவற்றையும் இந்தியா தனக்கான சாதகமாக மாற்றிக்கொள்ளும். 2வதாக அவர் குறிப்பிட்டார், இந்தியாவிற்கு தெரியும் அருகில் இருக்கின்ற தேசம் அவர்களோடு நல்ல உறவை வைத்துக்கொள்ள இந்தியாவிற்கு தெரியும். அதே வேளையில் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று அவர்கள் செயல்படுவார்களானால் அதற்கும் தகுந்த தக்க அடி கொடுக்க தெரியும். 3வதாக அவர் சொன்னார், சுயசார்பை நோக்கி இந்தியா முன்னேறி கொண்டிருக்கிறது. சுயசார்பை, செல்ஃப் ரிலையன்ஸ், செல்ஃப் சஃபிஷியன்ட் ஸ்டேட்டஸை நோக்கி இந்தியா அடியெடுத்து பயணித்துக் கொண்டிருக்கிறது. தடை கற்களை படி கற்களாக, வெற்றி படி கற்களாக இந்தியா மாற்றிக்கொள்ள முடியும். ஆகவே நீங்கள் அரசுக்கு ஆதரவு கொடுங்கள், எல்லோரும் ஒற்றுமையாக எனக்கு பின் வாருங்கள் என்று சொல்லி அவர் அங்கே அழைப்பு கொடுத்தார். நாமும் வாக்குத்தத்தங்களை அவ்வப்பொழுது பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். இங்கே நாம் பார்க்கின்றோம், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்களுக்கு முன்னதாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார்.
கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். தடைகள், ஆண்டவர் விதிக்கின்ற தடைகள். இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை பெறுகின்ற பொழுது ஆண்டவர் மோசேயின் மூலமாக 10 வாதையை அங்கே நடப்பிக்கின்றார். முதல் 9 வாதைகள் நடப்பிக்கின்ற பொழுது துவக்கத்தில் பார்வோன் இஸ்ரவேல் மக்களுக்கு விடுதலையை கொடுப்பதாக சொல்கிறார். ஆனால் பிறகு மறுத்து விடுகின்றான். எப்படி மறுக்கின்றான்? ஆண்டவர் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார் என்று அங்கே நாம் பார்க்கின்றோம். பார்வோனுடைய மனதை கடினப்படுத்தியது ஆண்டவர். இஸ்ரவேல் ஜனத்தை போக விடாமல் தடை பண்ணினது ஆண்டவர். 10வது வாதை, ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலையை கொடுத்து வனாந்திர பாதையிலே வழி நடத்தி கொண்டிருக்கிறார். வனாந்திர பாதையிலே வழி நடத்துகின்ற பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு முன்னதாக சென்று கொண்டிருக்கின்றார். ஒருவேளை வரலாற்று பிரகாரமாக நாம் பார்ப்போமேயானால் வனாந்திர பாதையிலே பயணம் செய்து எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்குள் போக வேண்டுமேயானால் அதிகபட்சமான நாட்கள் 40 நாட்கள் தான். ஆனால் ஆண்டவர் இங்கே அவர்களை முன்னணியில் நின்று வழி நடத்துகின்றார். 40 ஆண்டுகள் அவர் அங்கே தடைகளை அங்கங்கு வைத்துக் கொண்டே செல்கின்றார். 3 தடைகளை நாம் பார்க்கலாம். முதல் தடை செங்கடல். செங்கடல் வனாந்திர பாதையிலே அவர்தான் வழி நடத்துகின்றார். நேரடியாக அவர்களை அழைத்து செல்கிறார். அங்கே செங்கடல் வருகிறது, தடையாக இருக்கிறது. மோசே ஆண்டவரை நோக்கி முறையிடுகின்றார். மோசேயிடத்திலே ஆண்டவர் சொல்கிறார், யாத்ராகமம் 14:16, நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். ஆண்டவர் மோசேக்கு கட்டளை கொடுக்கின்றார். நீ பிளந்து விடு, நீ உன் கோலை நீட்டு. அங்கே செங்கடல் அவர்களுக்கு வழிவிடுவதை நாம் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து அடுத்ததாக வருகிறது யோர்தான், தடையாக வருகிறது. யோசுவா 3:7 கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்கள் முன் உன்னை மேன்மைப்படுத்துவேன். யோர்தான் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் முன்னிலையில் அவர்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். நேரடியாக யோர்தானை போய் அடைகின்றார்கள். யோர்தானை அடைகின்ற பொழுது மக்கள் கலங்குகின்றார்கள். யோசுவா கலங்குகின்றான். அங்கே ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், உடன்படிக்கை பெட்டியை சுமந்து செல்கின்ற ஆசாரியருடைய பாதங்கள் தண்ணீரில் படுகின்ற பொழுது அங்கே அது உங்களுக்கு வழியை விடும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே கட்டளை கொடுக்கின்றார். யோர்தான் 2ஆக பிளந்து இஸ்ரவேல் மக்களுக்கு வழியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. 3வது தடை, யோர்தானை தாண்டி அவர்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். வருகிறது எரிகோ கோட்டை. கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிறது. எரிகோ கோட்டை ஆண்டவர் வழி நடத்துகின்றார். அவர்தான் முன்னணியில் சென்று கொண்டிருக்கிறார். எரிகோ கோட்டை, அந்த எரிகோ கோட்டையை பார்க்கின்ற பொழுது கலங்குகின்றார்கள். ஆண்டவர் யோசுவாவிடத்திலே சொல்கின்றார், அந்த கோட்டையை 7 தடவை சுற்றி வாருங்கள். 7வது முறை செய்ய வேண்டியவைகளை சொல்கின்றார். அந்த கோட்டை உடைக்கப்படுகிறது. அவர்கள் அதற்குள்ளாக பிரவேசித்து கானானுக்குள்ளாக பிரவேசிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இங்கே 3 விதமான தடைகள், செங்கடல், யோர்தான், எரிகோ. அனைத்து தடைகளுக்கும் நேராக வழி நடத்தியது ஆண்டவரே. தன்னுடைய ஜனத்தையே அவர் அங்கே அவர்களுக்கு அதிலிருந்து விடுதலையை கொடுத்து அவர்கள் பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்தின் நேராக அவர்களை வழி நடத்துவதை நாம் அங்கே காணக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பின் அனுபவத்தை, விடுதலையின் அனுபவத்தை பெற்று அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவ்வப்பொழுது தடைகளை வைத்து அவர் செயல்படக்கூடியவராக இருக்கின்றார். ஆண்டவர் செயல்படக்கூடியவர் என்பதை அனுபவிக்க வைக்கக்கூடியவராக இருக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போமேயானால் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் முழுவதையும் நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் செயல்படுவதை பார்க்கலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது அங்கே ஆண்டவர் சாமுவேலிடத்திலே சொல்கின்றார், ஈசாயின் புதல்வர்களில் ஒருவனை நான் தெரிந்து கொண்டேன், என் ஜனத்தை ஆள்வதற்காக நீ போய் அவனை அபிஷேகம் செய் என்று அனுப்புகின்றார்.
அங்கே 14 வயது நிரம்பிய வாலிபனாக இருக்கிறான் தாவீது. அவனை காண்பிக்கின்றார். அவனை அங்கே சாமுவேல் அங்கே அபிஷேகம் செய்கின்றார். அபிஷேகம் செய்யப்படுகின்ற தாவீது 14 வயதாக இருக்கிறது. அவனுடைய அரசாட்சி அவனுடைய கரத்தில் எப்பொழுது வருகிறது? அங்கே சவுலிடத்தில் அவன் போகின்றான். அங்கே மக்கள் கலங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். கோலியாத்தை குறித்து கலங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தாவீது சொல்கிறான், விருத்த சேதனம் இல்லாத இந்த மனிதன் எம்மாத்திரம், ஏன் இவனுக்காக கலங்க வேண்டும்? சாதாரண ஒரு கூழாங்கல்லை கொண்டு அவனை வீழ்த்துகின்றார். சவுல் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. விரட்டுகின்றான். தெள்ளுப்பூச்சியை விரட்டுவது போல விரட்டுகின்றான். அபிஷேகிக்கப்பட்ட தாவீது, அரசாட்சியை ஏற்றுக்கொள்ள வேண்டிய தாவீது அங்கே தடை விதிக்கப்படுகிறது. ஓடுகின்றான், வனாந்திரத்தை நோக்கி ஓடுகின்றான். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் பார்ப்போமேயானால், அங்கே யூதா மக்கள் அவனிடத்தில் வந்து அவனை ஏற்றுக்கொண்டு அவனை அரசனாக அபிஷேகிக்கின்றார்கள். 2வது முறை அபிஷேகம். 1வது முறை அங்கே சாமுவேல் அவரை அபிஷேகித்தார் 14 வயதிலே. இங்கு 2வது முறை வனாந்திரத்திலே யூதகுல மக்கள், யூதா கோத்திரத்து மக்கள் போய் அவனை அபிஷேகம் செய்கின்றார்கள். அப்பொழுது அவனுடைய வயது 22 வயது. இஸ்ரவேல் மக்கள் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. சவுல் அரசன் அங்கே கொலை செய்யப்படுகின்றான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவன் அங்கே போகின்றான். எருசலேமை நோக்கி போகின்றான். அங்கே 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், இஸ்ரவேலின் மூப்பர்கள் அங்கே வந்து அவனை யூதகுல மக்கள் அனைவருக்கும், அனைத்து கோத்திரங்களுக்கும் சேர்த்த அரசனாக 3வது முறை அவர் அபிஷேகம் செய்யப்படுகின்றார் 30 வயதிலே. அதிலிருந்து அவர் 30 ஆண்டுகள் 33 ஆண்டுகள் இஸ்ரவேல் மக்களை அவன் வழி நடத்தக்கூடியவனாக இருக்கின்றான். 14 வயதில் அபிஷேகிக்கப்பட்ட தாவீது, 22ஆம் வயதிலே அபிஷேகிக்கப்பட்ட தாவீது, 30ஆம் வயதிலே அவர் அபிஷேகிக்கப்பட்டு அங்கே இஸ்ரவேல் மக்களை 40 ஆண்டுகள் அவன் அரசாட்சி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். ஆண்டவருடைய பிள்ளைகள், ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தடைகளை விதிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவர் சத்ருவாகிய சாத்தானுக்கு தடைகளை விதிக்க அனுமதியை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த தடையிலிருந்து நாம் எப்படி விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும்? 4 காரியங்களை உங்கள் முன்னதாக இந்த வேளையிலே நான் வைக்கின்றேன். முதலாவதாக, ஆண்டவருடைய பிள்ளைகள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும். ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிப்பு என்பது விசுவாசிக்க வேண்டும். அதைத்தான் அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்திலே நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திருச்சபையிலே மீண்டும் மீண்டும் நாம் அறிக்கை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். வானத்தையும் பூமியையும் படைத்தவர் ஆண்டவர், கன்னிமரியாளினுடைய வயிற்றிலே அவதரித்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இந்த உலகத்திலே பாடுகளை அனுபவித்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, சிலுவையில் அறையப்பட்டு மரித்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அடக்கம் பண்ணப்பட்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மீண்டும் வரக்கூடியவராக இருக்கின்றார். அப்பொழுது நல்லாட்சியை நமக்கு தருவார் என்று அப்போஸ்தலர் நடபடிகள், அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அறிக்கை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் பெற்றவர்களாக இருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். அவரை விசுவாசிக்கின்றவர்கள் அனைவரும் அவருடைய பிள்ளைகள் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். ஆம், நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அந்த ரட்சிப்பு விசுவாசிப்பதினாலே கிடைப்பது. அது முதல் படி. என்றோ ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற்றது, அன்றோடு முடிவடைவதில்லை. அது அனுதினம் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே அது தொடர வேண்டும். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், விடுதலையை பெற்றிருக்கின்றோம். இரண்டாவதாக, அது மாத்திரம் போதாது, மறுபிறப்பு அடைந்திருக்க வேண்டும். யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்,
அங்கே பரிசேயனாகிய நிக்கோதேமு ஆண்டவரிடத்திலே இரவு வேளையிலே வந்து கேட்கின்றான், நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொல்கிறார், மறுபடியும் பிறக்க வேண்டும். மறுபடியும் பிறக்கின்ற அனுபவம், ஜென்ம பாவத்திலிருந்து விடுதலையை பெற்று நாம் புதிய மனிதனாக, பழைய ஆதாம், கீழ்ப்படியாத ஆதாம், அந்த ஜென்ம சாபத்திலிருந்து விடுதலையை பெற்று புதிய ஆதாமாகிய கீழ்ப்படுகின்ற கிறிஸ்துவின் சாயலை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அதுதான் மறுபடியும் பிறந்த அனுபவம். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் மறுபடி பிறக்கின்ற அனுபவம். அது மாத்திரம் போதுமா என்றால் இல்லை, அதுவும் போதாது. மூன்றாவதாக மறுரூபம் அடைகின்ற அனுபவத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். மத்தேயு 17:1-8 மார்க்கு 9:1-8 லூக்கா 9:28-36 நாம் அங்கே அந்த மறுரூபத்தை குறித்து தெளிவாக காணக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் தனக்கு அருமையான சீடர்களில் 3 பேரை அழைத்து கொண்டு மலையின் உச்சிக்கு அழைத்து சென்று அவர் மறுரூபம் ஆகுகின்ற காட்சியை அவர்களுக்கு காண்பிக்கின்றார். அவர்கள் சொல்கின்றார்கள், ஆண்டவரே, உமக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் மோசைக்கு ஒரு கூடாரமும் போட்டு நாம் இங்கே இருந்து விடுவோம். இரவு முழுவதும் அங்கே இருக்கின்றார்கள். அதிகாலை வேளையிலே அவர்கள் கீழே இறங்கி வருகின்றார்கள். ஆண்டவர் அவர்களை கீழே அழைத்து வருகின்றார். மறுரூப அனுபவத்தை நாம் பெற வேண்டியவர்களாக இருக்கிறோம். ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகின்றார். 1 கொரிந்தியர் 15:51-52 இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். ரகசியம். மறுரூப அனுபவம் என்பது ரகசியம். எக்காலம் துணிக்கின்ற பொழுது கல்லறையில் இருக்கின்ற மரித்தவர்கள் புதிய சரீரத்தோடு எழும்புவார்கள். இந்த சரீரத்தோடு இருக்கின்ற நாம் மறுரூபமாக்கப்பட்டு புதிய சரீரத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். 2 கொரிந்தியர் 3:18 அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார், நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்றார். இன்னும் பாருங்கள், பிலிப்பியர் 3:21 அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபமாக்குவார். மறுரூபமாக்கப்பட்ட அனுபவம். ஆண்டவர் தன்னுடைய சீடர்கள் 12 பேரையும் அழைத்து செல்லவில்லை, தனக்கு பிரியமான 3 பேரை மாத்திரம் அழைத்து செல்கின்றார். மலையின் உச்சிக்கு அழைத்து செல்கின்றார். அங்கே இரவு முழுவதும் அவர்கள் விழித்திருந்து ஜெபிக்கின்றார்கள். ஆண்டவர் தனித்து போய் அங்கே ஜெபிக்கின்ற பொழுது அவர் மறுரூபமாக்கப்படுகின்றார். அவருடைய முகம் பிரகாசிக்கின்றது, அவருடைய வஸ்திரங்கள் பிரகாசிக்கின்றது. எலியாவும் மோசேயும் அங்கே அவரோடு உரையாடி கொண்டிருக்கின்றார்கள். தூரத்தில் இருக்கின்ற 3 சீடர்கள் அதை பார்க்கின்றார்கள். பார்த்து அவர்கள் மகிழ்கின்றார்கள். இங்கேயே இந்த மகிழ்ச்சியின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொண்டு இங்கேயே இருந்து விடுவோம் என்று சொல்கின்றார்கள். இல்லை, ஆண்டவர் கீழே போவோம் என்று சொல்கிறார். அது ரகசியமானது. அது ஆண்டவருக்கு பிரியமானவர்களுக்கு மாத்திரம் அந்த மறுரூபமாக்கப்பட்ட அனுபவத்தை நாம் பெற வேண்டும். இறுதியாக 4வதாக அவருடைய ஆளுகைக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டும். யோவான் 21:12-18 நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே அவருடைய ஆளுகையை நாம் காணக்கூடியவர்களாக இருக்கிறோம். பேதுரு அங்கே ஆண்டவரிடத்திலே வருகின்ற பொழுது ஆண்டவர் உயிர் தெழுந்து விட்டார். ஆனால் பேதுரு சீடர்களை எல்லாம் அழைத்து கொண்டு கடலிற்கு போய்விட்டார்.
அங்கே கடலிலே இரவு முழுவதும் பிரயாசப்படுகின்றார்கள், ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆண்டவர் அதிகாலை வேளையிலே கரையில் நின்று கொண்டிருக்கிறார். அவர்கள் சோர்வோடு வருகின்றார்கள். ஆண்டவர் அவரிடத்தில் கேட்கின்றார், பிள்ளைகளே, உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? ஒன்றுமில்லை, இரவு முழுவதும் முயற்சி செய்தோம், ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஆழத்திலே போய் போடுங்கள், வலதுபுறமாக போடுங்கள். படகு அமிழ்ந்து போகக்கூடிய விதத்திலே அதிகமான மீனை பிடித்து வருகின்றார்கள். கரையிலே ஆண்டவர் அவர்களுக்காக உணவை ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். மீனை பிடித்து பொரித்து சப்பாத்தி செய்து அவர்களுக்கு ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். உங்களிடத்தில் உள்ளதையும் கொண்டு வாருங்கள், சிலவற்றை கொண்டு வாருங்கள், நாம் சேர்த்து சமைத்து சாப்பிடுவோம் என்று சொல்லி அவர்களுக்கு உணவு கொடுக்கின்றார். அதன் பிறகு ஆண்டவர் தன் சீடர்கள் எல்லோரின் மத்தியிலும் பேதுருவை பார்த்து குறிப்பிடுகின்றார். பேதுருவே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று சொன்னார். மீண்டும் ஆண்டவர் கேட்டார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கின்றாயா? ஆம் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கின்றேன், நீரும் அதை அறிவீர் என்று சொல்கின்றான். மூன்றாவது முறையும் ஆண்டவர் கேட்கின்றார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கின்றாயா? உணர்த்தப்படுகின்றான், கதறுகின்றான். நினைவுகள் அவனுடைய மனதில் கரை புரண்டு ஓடுகிறது. ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிவீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்று சொல்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அத்துடன் விட்டுவிடவில்லை, அவனுக்கான தீர்க்க தரிசனத்தை அங்கே குறிப்பிடுகிறார். 21ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், நீ இள வயதுள்ளவனாக இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்திற்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். அவனுடைய இறுதி மரணத்தை குறித்து ஆண்டவர் அங்கே அப்படி குறிப்பிடுகிறார். உனக்கு இஷ்டமான இடத்திலே சுற்றித் திரிந்தாய், இனி உனக்கு இஷ்டமில்லாத இடத்திலே நீ கொண்டு போகப்படுவாய். ஆண்டவருடைய ஆளுகைக்குள் பேதுரு தன்னை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கின்றான். ஆண்டவர் அங்கு அவனுடைய ஊழியத்தை குறித்து வாக்கு கொடுக்கின்றார். அவனுடைய வாழ்க்கையின் இறுதியிலே நீரோ மன்னன் அவனை சிறைபிடிக்கின்றான். சிறையிலே அங்கு தீர்மானம் பண்ணப்படுகின்றது, சிலுவையில் அறைந்து அவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி அவன் நீரோ மன்னனிடத்திலே முறையிடுகின்றான். என் ஆண்டவரை சிலுவையில் அறைந்து கொண்டீர்கள், அப்படி சிலுவையில் அறைந்து கொல்லப்படுவதற்கு நான் பாத்திரவான் அல்ல, ஆகவே என்னை தலைகீழாக அறைந்து கொல்லுங்கள் என்று சொல்கின்றான். தலைகீழாக சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டான் பேதுரு. அதைத்தான் ஆண்டவர் அங்கே தீர்க்க தரிசனமாக வாக்குத்தத்தமாக உன்னுடைய வாழ்க்கையிலே சொன்னதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருடைய ஆளுகைக்குள் நாம் முழுவதுமாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கின்ற தடைகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி நம்மை வழி நடத்தக்கூடியவராக இருக்கின்றார். அதைத்தான் மீகா 2:13 மீகா மிக அருமையாக சொல்கிறான். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். பிரீச் என்று பார்த்தோம். தடை என்பதற்கு ஆங்கிலத்தில் பிரீச், அந்த பிரீச்சுக்கு ஆப்போசிட் பிரிட்ஜ். ஆண்டவர் இந்த தடைகளுக்கு உலகத்திலே அவர் பாலமாக இருந்து தன்னுடைய ஜனம் தன்னுடைய இளைப்பாறுதலிலே பிரவேசிக்க அவர் செயல்படக்கூடியவராக இருந்தார். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இன்று பாலங்களாக, பிரிட்ஜாக இந்த உலகத்திலே செயல்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் பெற்றிருக்கின்றோமா? மறுபடியும் பிறந்த அனுபவத்தை பெற்றிருக்கின்றோமா? மறுரூபமாக்கப்பட்ட அனுபவத்தை பெற்றிருக்கின்றோமா? அவருடைய ஆளுகைக்குள் நம்மை ஒப்பு கொடுத்திருக்கின்றோமா? அவருடைய ஆளுகைக்குள் நம்மை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மோடு இருந்து செயல்படக்கூடியவராக இருக்கின்றார். பெரிய காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். மேலான காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார்.
அவருடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக மகிமைப்படக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட மேலான பாக்கியத்தை, ஆசீர்வாதத்தை இந்த புதிய மாதத்தில் நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் கட்டளையிடுவாராக. ஆமேன். திருவிருந்து ஆராதனை முறைமை புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாயிருக்கிறோம். உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். எங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்துகிறோம். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படி செய்வது தகுதியும் நீதியுமாய் இருக்கிறது. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் தேவரீருக்கு தோத்திரம் செலுத்துகிறது மிகவும் தகுதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. யாவரும் சேர்ந்து செல்வோம். ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்களும் உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி, சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்தன, உன்னதமானவராகிய தேவரீருக்கே மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் உம்மை தோத்தரிக்கிறோம். ஆமீன். நம்முடைய அபாத்திர நிலைமை உணர்ந்து கீழ்கண்ட ஜெபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுய நீதியை நம்பி நாங்களுடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி செல்கிறோம். உம்முடைய மேஜின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் சுத்தமாகி அவருடைய விலையுறந்த இரத்தத்தால் எங்கள் ஆத்மா கழுவப்படுவதற்கும் எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாய் இருப்பதற்கும் ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமீன். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாய் இறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணம் அடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையையும் பரிகாரத்தையும் செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூர்ந்து உமது சிருஷ்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் பங்குள்ளவர்களாகும்படி கிருபை செய்தருள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும்
சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆமீன். திருவிருந்து சாதனங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம். இது உங்கள் சரீரத்தையும் ஆத்துமாவையும் நித்திய ஜீவனுக்கென்று காக்க கடவது. இது உங்களுக்காக சிந்தப்பட்ட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்கள் சரீரத்தையும் ஆத்துமாவையும் நித்திய ஜீவனுக்கென்று காக்க கடவது. திருவிருந்திலே கலந்து கொண்ட அனைவரும் பக்கம் 23 உள்ள ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். பரமபிதாவாகிய கர்த்தாவே, உமது அடியாராகிய நாங்கள் இப்பொழுது செலுத்தி இருக்கிற துதி தோத்திர பலியை இரக்கமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தயவுள்ள பிதாவாகிய உம்மை முழுமனதோட வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலும் மரணத்தினாலும் அவர் அருமையுள்ள இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தின் மூலமாய் நாங்களும் மற்றும் உம்முடைய சபை அனைத்தும் பாவ மன்னிப்பையும் அவர் பாடுகளினால் உண்டான எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படி தேவரீர் கிருபை செய்ய வேண்டும் என்று தாழ்மையாய் பிரார்த்திக்கிறோம். கர்த்தாவே, எங்களையும் எங்கள் சரீரம் ஆத்துமம் முழுவதையும் தேவரீருக்கு புத்தியும் பரிசுத்தமும் ஜீவனமுள்ள பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுது பரிசுத்த நற்கருணையில் பங்கு பெற்றிருக்கிற எங்கள் எல்லாரையும் தேவரீர் உமது கிருபையினாலும் பரம ஆசீர்வாதத்தாலும் நிரப்பியருள வேண்டும் என்று பணிவாய் வேண்டிக் கொள்கிறோம். அநேக விதமாயிருக்கிற எங்கள் பாவங்களினாலே தேவரீருக்கு அந்த பலியும் செலுத்துவதற்கு நாங்கள் அபாத்திரராயிருந்தும் எங்கள் பாத்திரத்தை தேவரீர் கவனியாமல் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் கடமையின்படி நாங்கள் செலுத்தி இருக்கிற பணி விடையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற தேவரீருக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமீன். யாவரும் சேர்ந்து சொல்வோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கு வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பார்சத்தில் வீட்டிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர். கிறிஸ்துவே, தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராக இருக்கிறீர். ஆமீன். இறுதியாக யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று கேட்ட செய்தியை மனதில் கொண்டவர்களாக கிறிஸ்து சபை பாமாலைகளில் 253வது பாடல், கர்த்தாவே யுக யுகமாய் எம் துணை ஆயினீர், நீர் இன்னும் வரும் காலமாய் எம் நம்பிக்கை ஆவீர் என்ற பாடலை கேட்ட செய்தியை மனதில் கொண்டவர்களாக அர்ப்பணிப்போடு பாடுவோம். கிறிஸ்து சபை பாமாலைகளில் 253வது பாடல்.
என் நம்பிக்கை ஓவே உமாசனத்தின் நிழலே பக்தரடைக்கலம் உம்பன் மாயுள்ள உயமே நிச்சய கேடா உலோகம்பொரு வாகியே மலைகள் தோன்றுமோ சுயம்புவாய் என்றும் நீரை மாறா பரபர ஆயிரம் ஆண்டு உமக்கு ஓர் நாளை போலாமே யுகங்கள் தேவரேருக்கு ஓரிமை கோப்பமே சாவு கொள்ளான மானிடர் நிலைக்கவே மாட்டார் உலர்ந்த பூவை போலவர் உதிர்ந்து போகிறார் கர்த்தாவே யுக யுகமாய் எம் துணை ஆயிரே இக்கட்டில் நற்சகாயராய் எம் நித்ய வீடாவே ஜெபம் செய்வோம். மீகா 2:13 தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, நீர் கிருபையாக ஈவாக தந்த இந்த புதிய மாதத்திற்காக நன்றி. இந்த புதிய மாதத்தில் உம்முடைய பந்தியில் கலந்து கொள்ளத்தக்கதான பாக்கியத்தை தந்தீர். நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதான பாக்கியத்தை தந்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள நாங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். மறுபடியும் பிறந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். மறு ரூபமாக்கப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். உம்முடைய ஆளுகைக்குள் எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். கேட்டவர்களாக மாத்திரம் அல்ல ஆண்டவரே, கேட்ட சத்தியத்திற்கு செவியை சாய்த்தவர்களாக எங்களுடைய வாழ்க்கை உடைய பாதப்படியிலே முழுவதுமாக அர்ப்பணித்தவர்களாக சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு கடந்து செல்லத்தக்கதாக இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களோடு இருந்து செயல்படுவதை நாங்கள் அனுபவிக்க ஆண்டவர் அருள் புரிய இருப்பதற்காக நன்றி. திருச்சபையின் அங்கங்கள் அனைவரையும் குடும்பம் குடும்பமாக உம்முடைய கரத்தில் உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும். இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவருடைய தேவைகளை சந்தியும். ஆண்டவரே, நாங்கள் மீண்டும் உம்மை ஆராதிக்கின்ற நாள் வரை இந்த உலகம் என்கிற வனாந்திர பாதையிலே
உம்முடைய பராமரிப்பை எங்களுக்கு கட்டளையிடும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் கூற்றவும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அடியெடுத்து வைத்திருந்த புதிய மாதம் முழுவதும் நிறைவாக பரிபூர்ணமாக தங்கியிருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் தமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோட போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.